இங்க ஒரு 4 பேர் ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க. அதுல அவங்கள ஒருத்தர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் மாதிரியும், இன்னொருத்தர் சர்ச் ஃபாதர் மாதிரியும், மத்த 2 பேர் ஒருத்தன் டாக்டர் மாதிரியும், இன்னொருத்தர் ஃபாரினர் மாதிரியும் மாறு வேஷத்துல இந்த பேங்க்குள்ள நுழையறாங்க. அப்படி பேங்க்குள்ள வந்தவங்க யாரும் பார்க்காத போது மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுல 2 பேர் பேங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் அங்க இருக்கவங்கள கன்னு காட்டி ஹைஜாக் பண்றாங்க. இன்னும் 2 பேர் அந்த பேங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரை ஹைஜாக் பண்றாங்க. அப்புறம் அவங்கள ஒருத்தர் கேஷ் கவுண்டர்ல இருக்க காசு எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸ்ல எடுத்து போட சொல்றான். இன்னொருத்தர் இந்த பேங்கோட எல்லா என்ட்ரன்ஸுமே லாக் பண்றான். அப்படி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேங்க்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் உடைக்கிறாங்க. இதை வந்துட்டு இந்த பேங்கோட ஹெட் செக்யூரிட்டி பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த செக்யூரிட்டியை கன்னை காட்டி மிரட்டி அவனோட போனையும் கன்னையும் வாங்கிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிடறாங்க. அதே நேரம் இவங்க இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாம அடியில இருக்க டிரைனேஜ் வழியா அந்த பேங்க்குள்ள வரதுக்காக ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டிருப்பாங்க. சோ அந்த ஓட்டை வழியா ஒருத்தன் இந்த பேங்க்குள்ள வந்துடுறான். அப்படி வந்தவன் அவன் கொண்டு வந்த ஹைட்ராலிக் மிஷினை வச்சு பேங்க்ல இருக்க லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு அதுல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. சேம் டைம் வெளியே இருக்க போலீஸ் அந்த செக்யூரிட்டி கிட்ட உள்ள அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க அப்படின்ற மேட்டர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த செக்யூரிட்டியோட போனுக்கு போன் பண்றான். அப்போ அந்த போன் காலை அட்டென்ட் பண்ண ஒருத்தன் இந்த போலீஸ் கிட்ட சம்பந்தமே இல்லாம வளவளன்னு பேசி நேரத்தை கடத்துறான். இதனால உள்ள இருக்கவங்களுக்கு இந்த லாக்கர்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைக்குது. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த மிஷின் ஓவர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. சோ இது கூல் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ இதனால அவன் வேணும்னே அந்த போலீஸ் கால் பண்ணி எனக்கு உன் கூட பேசலாம் விருப்பம் இல்லை, நான் நெகோசியேட்டர் தான் பேசணும் அவன்கிட்ட போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட என்னையா சௌக்கியமா பொண்டாட்டி பிள்ளைங்களா எப்படி இருக்குது, ஆமா எத்தனாவது படிக்கிறான் அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரத்தை கடத்த இவங்க எல்லாருமே அந்த பணத்தை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவங்ககிட்ட இருக்க கன் எல்லாத்தையுமே இந்த பேங்க்லயே வச்சுட்டு போயிடறான். சேம் டைம் வெளியே போலீஸ் பேங்கோட மேனேஜர் கிட்ட இந்த பேங்க்ல மெயின் என்ட்ரன்ஸ், பார்க்கிங் லாட், இதை தவிர வெளியே போறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டிரைனேஜை பாக்குறாரு. அப்ப உள்ள இருக்க அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் அவங்க போனதும் அவங்க போன் எடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை தெரிஞ்ச உடனே போலீஸ் டீம் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தனையும் காணோம். அதுக்கப்புறம் எப்படியே தேடி அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த ஓட்டைக்கு முன்னாடி ஒரு பாம்பை ஒன்னு தொங்க விட்டு போயிருக்காங்க. அப்பதான் இவங்க யூஸ் பண்ண கன் எல்லாம் ஃபேக்னு தெரிஞ்சதும் இதுவும் ஃபேக்கா தான் இருக்குன்னு அந்த பாம்பை பிச்சு போட்டு இவர் அந்த ஓட்ட வழியா போறாரு. அதே நேரம் இவங்க எல்லாருமே அந்த பணத்தோட ஒரு சின்ன போட்ல அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.